டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எழும்பூர் தாளமுத்து நடராசன் மாளிகையில் அமைந்துள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த சோதனை தொடர்பான கூடுதல் தகவல்கள். எழும்பூரில் அமைந்துள்ள தாளமுத்து நடராஜன் மாளிகையில 4வது மற்றும் 5வது தளத்துல செயல்படக்கூடிய டாஸ்மாகின் தலைமை அலுவலகத்துல இன்று மதியம் 1 மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த சோதனையானது அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்புடையது என அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது புதிதாக ஒரு வழக்கை பதிவு செய்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நிகழ்த்தி வருகின்றனர். குறிப்பாக அவரது நண்பர் இடங்கள் உட்பட இந்த மதுபான ஆலைகளை விற்பனை செய்யக்கூடிய நபர்கள், டெண்டர் விடப்பட்டுள்ள ஒப்பந்ததாரர்கள், அரசு ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நிகழ்த்தி வருகின்றனர். அதன் அடிப்படையில தான் இன்று தற்போது இந்த எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக 5க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிஆர்பிஎஃப் துப்பாக்கி ஏந்திய காவலர்களுடன் வந்து இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. 4வது தளத்திலும் மற்றும் 5வது தளத்துல, அதாவது 5வது தளத்துல இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் பணியிட மாற்றம், டிரான்ஸ்பர் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். இங்கு 4வது தளத்துல இருக்கக்கூடிய அலுவலகம் மதுபான ஆலை விற்பனை, டெண்டர் விட முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு செயல்கள்ல இந்த அலுவலகமானது செயல்பட்டு வருகிறது. இதுல முறைகேடு நடந்திருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை நிகழ்த்தி வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகள்ல எவ்வளவு டெண்டர்கள் விடுக்கப்பட்டது, யார் யாருக்கெல்லாம் டெண்டர் கொடுக்கப்பட்டது உள்ளிட்ட நபர்களின் பட்டியலை சேகரிக்கும் பணியில தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதுல தெரிந்த நபர்களுக்கு இவர்கள் டெண்டர் விட்டுள்ளனரா என்ற கோணத்திலும் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அந்த பட்டியலை யார் யார் கொடுக்கப்பட்டனர் என்ற கணக்கு வழக்குகளை ஆய்வு செய்யக்கூடிய பணியிலும் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு இந்த டெண்டர் விடுத்த, அதாவது விற்பனை செய்யக்கூடிய இந்த மதுபான ஆலையை வைத்திருக்கக்கூடிய இந்த அரசு ஒப்பந்ததாரர்களின் வீடுகளிலும் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனை நிறைவுக்கு பின்னரே எவ்வளவு பணம் இது தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளது, எவ்வளவு பணம் இதுல முறைகேடு நிகழ்ந்துள்ளது, கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்யாமல் எத்தனை நபர்கள் விட்டுள்ளனர் என்பது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் என அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.